வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆகும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 22:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னதான்? அங்க பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஐஸ்வர்யம், மகிமை, மறுபடியும் ஜீவன். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இந்த 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கும், அடுத்தால தாழ்மை உள்ளவர்களுக்கும். அல்லேலூயா. இந்த 2 காரியம் இருந்தா 3 ஆசீர்வாதம். சொல்லுங்க, 2 காரியம் இருந்தா 3 ஆசீர்வாதம். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனை நிச்சயமாக உயர்த்தும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜீவனையும் கொடுக்கும். தாழ்மையா இருக்கிறாமா? நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தாழ்மைப்படலாமா? நான் தாழ்மைப்பட்டா எனக்கு கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரா? இல்ல நான் கர்த்தருக்கு பயந்து வாயே திறக்காம இருக்க, நான் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த தாழ்மை அது என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹியூமிலிட்டி அப்படின்னா அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. அது எபிரேய பதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா அருள் புரிதல். சொல்லுங்க, என்னது? நீங்க தாழ்மையா இருக்கிற நீங்க நினைக்கிறீங்க உங்களை எல்லாரும் தரையில வச்சு என்ன பண்ண போறாங்க? மிதிச்சு தேய்க்கிறாங்க நினைக்காதீங்க. நீங்க தாழ்மையா இருக்கிறதுனால. தாழ்மைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அருள் புரிதல் அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் சொல்லுங்க? அருள் புரிதல். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது கருணை, சாந்தம். தாழ்மையா இருக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இல்லன்னு சொல்லுங்க, கருணை. ஒரு ஆளுக்கு மேல கருணையா இருக்கீங்க. தெரியாம பேசிட்டு இருக்கான் பிரான்சிஸ். ஒரு நாள் நல்லா பேசிக்கிட்டே இருக்கான், நல்லா திட்டுற மாதிரி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஏதோ தெரியாம தம்பி பேசுறான், பரவாயில்ல. அப்படி நம்ம தாழ்மையா போயிட்டோம் அப்படின்னா நான் என்னமோ அவன் நினைக்கலாம், பாஸ்டால ஒண்ணும் பண்ண முடியாது, பாஸ்டால என்ன பண்ண முடியாது, நம்ம பேசினா கேட்டுக்கிட்டு தான் இருப்பார் அப்படி நினைக்கலாம். ஆனா இல்ல, அவன் மேல இருக்கிற அக்கறையினால கருணை. சொல்லுங்க, என்னது? நான் உனக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அப்படியே கொஞ்சம் அவனுக்கு ஒரு கருணையாய் ஒரு சாந்தமா நான் இருக்கிறேன். ஆனா மத்தவங்க எல்லாம் நினைப்பாங்க, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து மத்தவங்க எல்லாம் ஏளனமா நினைப்பாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, ஏளனமா நினைக்கலாம். வசனத்தை கவனிங்க. பைபிள்லாம் இப்ப படிக்க கூடாது, பைபிள்லாம் வீட்டுல போய். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த கருணையாய் ஒரு சாந்தமா இருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா? அல்லேலூயா. நீங்க பிரச்சனையான சூழ்நிலை மேல பேசாமல் அமைதியா இருந்தீர்களானால் அது நமக்கு வாழ்க்கையில என்ன கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அடுத்த என்ன கொண்டு வரும்? மகிமையை கொண்டு வரும். அடுத்த என்ன கொண்டு வரும்? ஆமா, 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். ஜென்டில்னஸ், அதாவது ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அதனுடைய ஜென்டில்னஸ் என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இதுல வார்த்தை இருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகம், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை எப்படியாவது மாற்றும். இந்த காருண்யம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கருணை, இந்த சாந்தம், அதே போல இந்த அருள் புரிதல்ங்கிற வார்த்தை எல்லாம் சேர்ந்து தாழ்மையோடு கூட இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காருண்யம் என்கிற கேடகத்தை வச்சிருக்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தாழ்மையா இருக்கிற மனுஷனுக்கு நமக்கு வேணா நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்ல அந்த ஆண்டவர் நமக்கு கேடகமா இருப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார்? யாருக்கு கேடகமா இருப்பார் தெரியுமா? சில வாய் உள்ள பிள்ளை என்ன பண்ணிக்கும்? நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. வாய் உள்ள பிள்ளைக்கு அது வாய் தான் கேடகம். அந்த கேடகம் ஒரு நாள் என்ன பண்ணி போயிரும்? உடஞ்சு போயிரும். அந்த கேடகம் என்ன பண்ணி போயிரும்? ஆனா வாய் இல்லாத ஒரு பிள்ளை இருக்கும் பாருங்க, அமைதியா இருக்கும், அந்த பிள்ளைக்கு கர்த்தரே கேடகமா இருப்பார். அல்லேலூயா. ஆமா, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்குன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வாய் பேசுறவங்க என்ன பண்ணணும் இனிமேல்? வாய் என்ன பண்ணிக்கணும் இனிமேல்? கொஞ்சம் ஆமா, சில பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கேடகம். சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறாரு? உங்க வாய் கேடகமா மாறக்கூடாது. ஆமா, அல்லேலூயா. யாராவது அம்பு விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேடகத்தை என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. உள்ள குத்தட்டுன்னு விட்டுருங்க. அல்லேலூயா. நம்ம குத்துனாதான் ரத்தம் வரும், ரத்தம் வந்தா வலி வரும், வேதனை வரும். கர்த்தர் மேல இருந்து பார்த்துட்டே இருப்பாரு, அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பரத்துல இருந்து கட்டளையிடுவார். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, அப்ப நீதிமொழிகள் 15:33 வாசிக்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் எதை போதிக்கும்? அப்போ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்க இருந்து வரும் சொல்லுங்க? ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்க இருந்து வரும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இருந்து தான் வரும். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற. மற்ற ஞானம் எல்லாம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொன்னது போல அந்த அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஒரு ஞானம். அந்த ஞானத்தை எந்த மனுஷன் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, கர்த்தரே கற்றுக் கொடுப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும்? சில நேரத்துல நம்ம செய்யற சில காரியம் வித்தியாசமா இருக்கும். ஏன் இவங்க இப்படி செய்யறாங்க, அதை அப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சு பார்ப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம செய்யற காரியம் பின்னாட்கள் தான் அது ஏன்னு தெரியும். அல்லேலூயா. இந்த உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேனே, நான் இங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, சின்ன இதா போச்சு, இதை கட்டும் போது இவ்வளவுதான் இருக்கு, மொத்தமே என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கிறேன். உட்கார்ந்தா இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் இதுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கணும், கஷ்டமா இருந்திருக்கும், என்ன பண்றது ஆண்டவரேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் திடீர்னு யோசிக்கிறேன், சரி பின்னாடி கொஞ்சம் கூட கட்டிக்கலாம், என்ன பண்ணீங்க, பின்னாடி கொஞ்சம் கூட நீட்டமா கட்டிக்கலாம்னு சொல்லி ஒரு யோசனை வருது. சரி 7 அடி நீட்டுவோம்னு சொல்லி அந்த பக்கம் நீட்டுறேன். ஆண்டவரே, நான் நீட்டலாமா வேண்டாமனு உட்கார்ந்து அந்த இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த அதுலதான் உட்கார்ந்து இருக்கிறேன், சேரை போட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, சரி நீட்டு பாத்துக்கலாம். என்ன பண்ணாரு, சரி செவுரு வேண்டாம், இத நம்ம தகரத்தை வச்சே நம்ம நீட்டிக்கலாம்னு சொல்லி அந்த தகர ஷீட்டை வச்சே நீட்டியாச்சு. ஆனா பாருங்க, அந்த வீட்டுக்கும் அந்த சர்ச்சுக்கும் ஒரு அமைப்பு கொண்டு வரும்போது கரெக்டா அந்த எண்டு முடியும் போது இந்த சுவர் இருக்கிற பகுதியை அப்படியே க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அன்னைக்கு செஞ்சது ஏன் அங்க ஷீட் வச்சு அடைச்சோன்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது. பின்னாட்கள் அந்த நானும் அந்த கொத்தனாரும் சேர்ந்து இந்த இடத்தை அளக்குறோம். அளந்து பார்க்கும்போது சரியாக இதை அடைச்சாதான் அங்க இடங்கள் கரெக்டா அமையுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னதோ ஒண்ணு நினைச்சு செஞ்சுட்டு இருப்போம், அது பின்னாட்கள்ல கர்த்தரது ஆசீர்வாதமாய் அந்த ஞானத்தை கர்த்தரால மாத்திரம் தான் தர முடியும். இந்த உலக மனுஷன் நீங்க கொண்டு போய் ஜோதிடத்தையோ யார்ட்டையோ ஒருத்தவங்க கையை கொண்டு நீட்டுறீங்க, அவன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் கடன்னு சொல்ல முடியும். ஏன்னா பிசாசுக்கு என்ன தெரியும்? போன வாரம் செய்தியில தம்பி சைமன் சொன்னா, என்ன சொன்னா, பிசாசுக்கு என்ன தெரியும்? நம்முடைய கடந்த காலம் தெரியும். கடந்த காலம் என்ன பண்ணும் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், பயங்கர ஆச்சரியமா மாறிடும். அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரியா, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் எங்க அப்பா பேரை சொல்லிட்டாரு, குலத்தை சொல்லிட்டாரு, கோத்திரத்தை சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு, பயங்கர ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா கடைசியா ஃபியூச்சரை சொல்லும் போது நீங்க அவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுவீங்க? அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நடக்காம இருந்தாலும் அதை நீங்க நம்புறபடினாலும் நிச்சயமா நடக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் இந்த இடத்துல எதிர்காலத்தை அறிந்தவர், சொல்லுங்க யார் அறிந்தவர்? இந்த எதிர்காலத்தை அறிந்தவர் ஆண்டவர். அதனால அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்தார்னா எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நடக்கலாம். சத்தமராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்கால பயம் இல்லையே, பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லை. ஒரு பாட்டு இருக்குல்ல, கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறும் நீர். அல்லேலூயா. நீங்க படிக்கிறது, நான் ஏன் இந்த குரூப் எடுத்து படிச்சேன்னு தெரியல, ஏன் இந்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியல, தெரியாது. ஒரு நாள் இருக்கு, மற்ற பிள்ளைங்க எல்லாம், என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, நான் படிச்சு என்னதான் மாற போறேன்னு எனக்கு தெரியல நினைக்கலாம். ஆனா இந்த ஞானம் ஒண்ணு இருக்கு பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்திட்டு போற இடம் பின் நாட்கள் அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு விடாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஏன்னு தெரியாது, கர்த்தர் சின்ன சின்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன் இந்த இடத்துல நமக்கு போறோம், ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது எந்த இடத்துல நீங்க தாழ்மைப்படுகிறீர்களோ, உங்களை தாழ்த்துகிறார்களோ, நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ, அந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைக்காக கர்த்தர் கொடுக்கிறது அர்த்தம். ஏதோ ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இல்லைல்ல? ஆமா, விசுவாசம் இல்லை. எங்க நான் வாழ்க்கை காலம் உள்ள என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், அடிக்கப்பட்டு அமைதி இப்படியே தானே இருக்கிறேன். எங்க பாஸ்டர் நீங்க சொன்ன மேன்மை வருது? எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வருது. எங்க மேன்மை வந்திருக்கு? மேன்மையே வரலன்னு தான் தோணும். ஆனா நான் சொல்றேன்ல, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்தப்படுது. இந்த பவுண்டேஷன் தோண்டுவாங்க பாருங்க, 3 அடி தோண்டுனா அதுக்கு மேல இவ்வளவுதான் போட முடியும்னு சொல்லுவாங்க. 5 அடி தோண்டுனா அதுக்கு மேல இவ்வளவு தூரம் ஹைட் போய்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு கீழே ஒரு 30 அடி 40 அடி தோളം பள்ளத்தை நோண்டி அதை நீங்க அவங்க காங்கிரீட் எல்லாம் போட்டு ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்கன்னா எத்தனை மாடி கட்டலாம் வரும்? ஒரு 10 மாடி கட்டலாம். அல்லேலூயா. எத்தனை மாடி கட்டலாம்? இப்ப சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட வாழ்க்கையில என்ன தாழ்த்துகிறார்கள், எல்லாரும் என்ன நசிச்சு போடுறாங்க, தாழ்ந்து போகிற நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை வாழ்க்கையில உயர்த்த போகிறார். எதிர்காலத்துல உயர்த்துகிற ஆண்டவர். சொல்லுங்க, எதிர்காலத்துல. நானே கிராமத்துல படிச்சுட்டு இருக்கேன், மத்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு இங்கிலீஷ் பேசுது. நம்ம பிள்ளைங்களை இந்த இதுக்கு க்ளோ கூட்டு போகும்போது வெளியில இருந்து நிறைய சீட்டுல பிள்ளைங்கலாம் வந்திருக்கும் போது வித்தியாசம் எல்லாம் பண்ணும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி நம்ம பிள்ளைங்கலாம் வளர்ந்து இதை விட மேன்மையா வரணும். எப்படி வரணும்? ஆமா, மேன்மையா வரணும். சில பிள்ளைங்க நினைப்பாங்க அவங்க எல்லாம் பேசுற இங்கிலீஷ் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டேஜ்ல நின்று அந்த பிள்ளைங்க எல்லாம் பண்ணது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, நினைச்சீங்களா இல்லையா? ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் அதை விட உங்களை மேன்மையா மாற்றுவார். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் வராது, ஏதாச்சும் என்னால செய்ய முடியாது. அவங்க எல்லாம் நுனி நாக்கிலே இங்கிலீஷ் பேசுறாங்க. நான் சொல்றேன், அதை விட மேன்மையா கர்த்தர் உங்களை இங்கிலீஷ் பேச வைப்பார்.
ஒன்னே ஒண்ணு இருக்கு. 2 காரியம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு தாழ்மை, 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்பேற்பட்ட மனுஷனை உயர்த்தும், எப்பேற்பட்ட தாழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை கூட உயர்த்த முடியும். ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு இந்த 2 குணாதிசயம் இருந்தா போதும். ஒண்ணு தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 18:22 வாசிங்க ஒருத்தங்க. அழிவுக்கு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் எப்படிமா இருக்கும்? அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். சிலட்டெல்லாம் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? கிறிஸ்டியன் நான் சொல்லிட்டே இருக்கேன், இதெல்லாம் ஒழுங்கா இரு, ஒழுங்கா இரு நான் சொல்லி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். போன வாரம் வாலிப பிள்ளைகளை எச்சரிச்சேன். வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணேன்? எச்சரிச்சனா இந்த இடத்துல எச்சரிச்சனா இல்லையா? அடி வாங்க வீட்டுல வெளுத்தாங்களா போட்டு. ஆமா, இங்க வந்து எச்சரிச்சு அனுப்புறோம். அழிவுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு இருமாப்பு வரும். நீ சொல்றது என்ன, நான் கேட்கறது என்ன அப்படின்னு எந்த பிள்ளை இப்படி துணிஞ்சு நிக்குதோ கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. உங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லும் போது துணிஞ்சு எதிர்த்து இருமாப்பா நிக்கிறீங்கல்ல, அங்க எங்க பிரச்சனைல மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். யாராவது சொல்றத, இப்ப அக்கா சொல்றாங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட, இதெல்லாம் வேண்டாம் பாப்பா, இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி சொல்லும் போது, அது எப்படி நான் செய்யாம இருப்பேன்? அப்படி துணிஞ்சு போய் இருமாப்பா செஞ்சு நாங்க என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 18 அழிவுக்கு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். சொல்லுங்க, என்ன இருக்குமா? அந்த தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னன்னா இருமாப்பு. அந்த இருமாப்பா இருக்கும். ஆனா மேன்மை ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அவனுக்கு இருதயத்தில் இருக்க வேண்டியது தாழ்மை. அல்லேலூயா. சொல்லுங்க, தாழ்மைக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? எதிரான வார்த்தை என்னது? இருமாப்பு. பக்கத்துல சொல்லுங்க, இருமாப்பா இருக்கக்கூடாது, தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். அல்லேலூயா. அந்த இருமாப்பா இருக்கக்கூடாது. அந்த இருமாப்பு நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும். ஆனா தாழ்மை உள்ளவனை கர்த்தர் மேன்மையாக உயர்த்த முடியும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைச்சிட்டார்னா அவன்கிட்ட 2 குணாதிசயத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணு என்னது? இன்னொன்னு இந்த 2 இருந்தா ஒரு மனுஷன் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அந்த மேன்மை அடைவதற்கு முன்பதாக அவர் எவ்வளவு தாழ்த்தினாங்க யோசிச்சு பாருங்க. சிலர் காரி உமிழ்ந்து கர்த்தர் ஏசப்பா மேல துப்புனாங்க. சிலர் ஓடி போய் ஏசப்பாவுடைய கன்னத்துல அடிச்சாங்க, வாரினால் அடிப்பித்தாங்க, சிலுவையிலே அவரை ஆணியினால் அறைந்தார்கள். இவ்வளவு காரியத்தை அவர் தாழ்மையாய் தாழ்த்தப்பட்டபடினால ஒரு நாள் அவர் சிலுவையிலே மரித்தபடினால பின்னாட்கள் கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை உயர்த்தி சிங்காசனத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தாழ்த்தப்படுதல் நல்லதுதான். இந்த உலகத்துல உங்களை யாரெல்லாம் உங்களை தாழ்மையா பாக்குறாங்களோ நான் நல்லா சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நெருக்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன ஒடுக்குறாங்க. இல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறாருங்க. அல்லேலூயா. சில இருதயம் இருமாப்பா இருப்பது நல்லதல்ல. சில இருதயம் இருமாப்பா இருப்பது, ஆமா என் தம்பி என் வாழ்க்கையை எல்லாத்தையும் விட உயர்ந்துட்டான், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுவும் இருமாப்பு தான். அதுவும் என்னதான்? எல்லாரும் உயரணும், நானும் உயரணும் அப்படி நினைக்கிறது இருமாப்பு இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் உயரும் போது நான் மட்டும் கஷ்டப்படுறேன், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படி நினைக்கிறது இருமாப்பா மாறிடும். பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுடைய சிந்தனையை வைத்து உங்களை பிடிப்பான், உங்க வார்த்தையை வச்சு உங்களை பிடிப்பான். வார்த்தையை வச்சு என்ன பண்ணுவான்? பிடிச்சுக்குவான். என்ன முகம் எல்லாம் மாறி போச்சு, முன்னாடி இருந்த பிரசன்னம் இல்லையே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கேட்பார், கண்டுபிடிச்சிருவார். அல்லேலூயா. ஆமா, எங்க முகத்துல இருந்த அந்த தேவ பிரசனத்தை காணல. எப்படி பாஸ்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு? உங்க முகத்துல அகத்தின் அழகு தெரிஞ்சிடும். நீ சோகமா இருந்தா உன் முகத்துல தெரியுதுல. அதே போல ஆவியின் அனுபவம். சொல்லுங்க, என்ன அனுபவம்? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் அவன் ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? அந்நிய பாஷை அடையாளம் கைத்தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுற பாருங்க, அது யாரெல்லாம் பெறலையோ எச்சரிக்கையா இருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அதை பத்தி தான் அதிகமா என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஆவில நிரம்பணும். ஆவில நிரம்பும் போது நல்ல ஆவில நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்த பாஷை அந்நிய பாஷையை பேசணும். அந்த அந்நிய பாஷை என்பது கர்த்தர் நமக்கு தரு. அப்பதான் வசனத்தை நான் சொல்லி தர பின்னாடி இருக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவா. சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவாரு? அது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஏதோ சத்தம் போடுறான்னு நினைக்காதீங்க. அவர்கள் ரகசியத்தை பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்க? ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியும் நம்ம ஆண்டவரோடு பேசும்போது இந்த பாஷையை பேசின பிசாசுக்கு என்ன பண்ணாதான் தெரியாது. அதனாலதான் அந்த அந்நிய பாஷையில நம்ம துதிக்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது அந்த தூதர்கள் பாஷைகளை, அதே போல அந்த சில இன்னும் பாஷைகளை பேசுறது பிசாசால கண்டுபிடிக்க முடியாது. அந்நிய பாஷையில பேசி ஜோம் பண்றதுக்கு பிசாசால என்ன பண்ண முடியாது. அதனாலதான் ரகசியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பேச முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் ஞானம் வெளிப்படும். இன்னொன்னு சொல்லவா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சீக்கிரம் வெளியே சொல்லாதீங்க. சில காரியத்தை சொல்லுங்க, யாருக்கிட்ட சொல்றோம் எப்படி சொல்றோம் கவனமா சொல்லுங்க. திடீர்னு சொன்னீங்கன்னா எதுவும் நடக்காம போயிடும்.
அல்லேலூயா. கஷ்டப்பட்டு உன்னை உருவாக்கிட்டு வருவீங்க. யார்ட்டையாவது வாயை விட்டு இப்படிதான் செய்யலாம்னு இருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா அது உருப்படாம போறதுக்கு காரணம் யாரு? ஆனந்தி அக்கா தான் காரணம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல, எங்கேயாவது போய் ஏதாவது சொல்லிடுறது. ஆனா நல்ல எண்ணம் இருக்கும், டக்குன்னு அங்க போய் பார்க்கும்போது என்ன ஆயிராது நினைச்சிக்கலாம். இந்த வாரத்துல அப்படி நடந்துச்சு தானே உங்களுக்கு? ஆமா, ஆண்டு அழகா சொல்லி தராரு. வாய் என்ன பண்ணணுமா? காத்துக்கொள்ளவே. அல்லேலூயா. நம்ம காத்துக்கொள்வது நல்லது, காத்துக்கொள்வது நல்லது. அதனாலதான் அகத்தின் அழகு முகத்துல தெரியுது போல உங்களுடைய முக பாவனை, உங்களுடைய ஆவியின் நிலைமைய போதகரால கண்டுபிடிக்க முடியாதா? ஏன்னா எங்களுக்குள்ள நம்ம உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரே பரிசுத்த ஆவியானவர். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டிருந்தா நம்ம கிட்ட இருக்க ஆண்டவர் சொல்லி தர மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ ரொம்ப துக்கப்படுத்திட்டு இருக்கிற. பரிசுத்த ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கிற? துக்கப்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி எச்சரிப்பை கொடுப்பாரு. எச்சரிப்பை மீறும் போது என்ன ஆகும்? இருமாப்பாய் மாறும். அவங்க அங்க சொல்றது என்ன? நம்ம விருப்பப்படி செய்யறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம விருப்பப்படி செய்யறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? இருமாப்பாய் மாறுதுன்னா எங்கேயோ அழிவு வருது நிச்சயம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:22 அழிவுக்கு முன் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இந்த வசனம் முன்னாடி போன வருஷத்துல ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இதே வசனத்தை நான் முன்னாடி பேசியிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அழிவு வரப்போகுதுன்னா மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். தாண்டி அந்த மனுஷன் இல்ல சரி தாழ்மைப்பட்டவன் தாழ்மைப்பட்டா ஒரு நாள் கர்த்தர் உங்களை தாழ்த்த போறதில்லை, அவர் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். மனுஷன் முன்னாடி சில நபர்கள் முன்னாடி நீங்க தாழ்த்தப்படுதல் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துகிறவரா இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:3. கர்த்தரை தேடுறத கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தரை தேடுவது கூட எப்படி இருக்குன்னா மீக்னஸ், அப்படின்னா மனத்தாழ்மையாய் கர்த்தரை தேட வேண்டும். வாசிங்க. வாசிங்க. உங்களை யாராவது எந்த காரியத்துல சிறுமைப்படுத்தி வச்சிருக்காங்களா? அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா? எதுவும் பண்ண முடியாம இருக்கீங்களா? சிறுமைப்பட்டவர்களே நீங்க நல்லா கவனிங்க. அவரை தேடுங்கள், அவரை தேடுங்க, நீதியை தேடுங்கள். அதை தேடும் போது மனத்தாழ்மையாய் தேடுங்கள். அப்படி யாரு மனத்தாழ்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கோபத்தின் நாள்ல மறைத்து காக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் ஒரு கோபமும் அந்தகாரமான ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல மறைக்கப்படுவீர்களானால் கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். தேவனுக்கு ஏன் நான் பயப்படணும்? ஏன் சபைக்கு போகணும்? ஏன் வார்த்தையை கேட்கணும்? அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை சபையில இருந்துதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சபையில கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தை மனத்தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தேடுகிறவர்கள் அழிவு நாட்கள்ல தப்பித்துக் கொள்ள முடியும். அழிவு வராது. யாராவது சொல்ல முடியுமா எனக்கு சாவே வராது? யாரா அப்படி இருக்கீங்களா? கை தூக்குங்க. எனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? சாகதான் போறோம். என்னைக்காவது ஒரு நாள் சாக போறோம். கண்டிப்பா நமக்கு சாவு கொண்டு உண்டு. ஆனா சொன்னது போல நான் இங்க சாகாம கர்த்தருடைய ஜீவனுள்ள ஒரு தேசத்துல பிழைக்கும்படியாக, அல்லேலூயா, அங்க நமக்கு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று இருக்குங்க. அல்லேலூயா. அந்த நித்திய வாழ்வு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த வாழ்வுக்கு போகணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? உன் தங்கச்சி சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அப்படி பக்கத்துல சொல்லுங்க, ஒவ்வொருத்தர் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆமா, அந்த பயம் இல்லைன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. சரி, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், கோபத்தின் நாளில் மறைக்கப்படும்படிக்கு மனத்தாழ்மையாய் தேடுங்கள். இப்ப அடுத்தபடியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது என்ன குறிப்பிடுது அப்படின்னா ஒரு பயம், ஒரு மரியாதையை கர்த்தருக்கு செலுத்துவது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாத இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறதை குறித்து வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை விட்டுட்டேன் நானு. இந்த வசனம் எங்க இருக்கு யோசிச்சு பாரு. ஆபிரகாமும் சாராளும் வந்து எகிப்துக்கு போகும்போது அங்க ஒரு மனுஷன் வந்து அந்த ராஜா கொன்றுவான்னு சொல்லி பயந்து தங்கச்சின்னு சொல்லுவார்ல, அபிமெலேக், சாரி மன்னித்துக்கொள்ள, அபிமெலேக். அது எதுங்க? ஆதியாகமம் 31 இல்ல, சரி சரி, அவங்க எடுக்கட்டும், நான் கதையை சொல்லிடுறேன். கணவன் மனைவியா சேர்ந்து போறாங்க. என்ன பண்றாங்க? கணவன் மனைவியா சேர்ந்து போறாங்க. யார சொல்றது? யார சொன்னாலும் கோச்சிக்குவாங்களோ? சரி, யாரோ ஒருத்தங்க, யாரோ தெரியாத ஒருத்தங்க 2 பேர் 20:1-2 அதை நான் சொல்லிடுறேன், கதையை சொல்லிடுறேன். கணவன் மனைவி சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பஞ்சத்துக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனா அந்த ராஜா வந்து கடவுள் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால சாராள் அளவுள்ளவள். சாராள் எப்படிப்பட்டவள்?
அழகுள்ளவள். அதனால இந்த இவன் ஆபிரகாம் பயந்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனைவியை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, ஒருவேளை இது என் மனைவின்னு சொன்னா இந்த ராஜா வித்தியாசமானவனா இருக்கான், கடவுள் பயம் இல்லாதவனை போல தெரியுது, அதனால என்ன கொண்டு போட்டுட்டு உயிர் பயம், ஐயோ என்ன கொண்டு போட்டுட்டு என் மனைவியை அபகரிச்சிருவான்னு சொல்லிட்டு இவள் யாருன்னு சொல்றான், சகோதரின்னு சொன்ன உடனே சாரால யாரு கூட்டிட்டு போயிட்டான், யாரு கூட்டிட்டு போறான், அபிமலைக்கு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போயிட்டு அல்ல உள்ள உட்கார்ந்து அங்க இரவு நேரத்துல அந்த அபிமலைக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு இடத்துல அமைதியா இருந்தா கூட, சில பிரச்சனைகள் வந்தா கூட பொறுமையா அமைதியா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் எவன் பிரச்சனை பண்ணானா அவனை தூங்க விட மாட்டார். அல்லேலியோ சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க. நானும் ஜோமன் இருக்கேன். யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா ஆண்டவரே தூங்க விடாதீங்க, ஆண்டவரே கொஞ்ச நேரம் போட்டு உருட்டிடுங்க. அல்லேலூயா, தூங்க விடாதீங்க, கொஞ்ச நேரம் போட்டு என்ன பண்ணிருங்க, உருட்டிடுங்க. நிறைய பேருக்கு அப்படி ஜோமன் இருக்கேன். கனவு ஒரு பயங்கரமான ஒரு கனவு விடுங்க ஆண்டவரே. கனவு வந்து அலறி துடிக்கணும். சிலர்லாம் நைட்டு 3-4 மணிக்கெல்லாம் எழுப்பியிருக்காங்க. எழுப்பி போன் அடிப்பாங்க. யாருக்கு அடிப்பாங்க, பாஸ்டர் இங்க சொல்லல அங்க சொல்றேன். ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணுவான். செல்லத்தோர ஒன்ன மாதிரி தான் இருப்பான். பிரான்சிஸ் ஒன்ன மாதிரி அச்சஸ் செல்லத்தோர அப்படியே கக்கட்ட கேட்டு போரு, அப்படியே ஒன்ன மாதிரி இருப்பான். செல்லத்தோரங்க இருப்பேன். ரொம்ப ஓவரா பண்ணும்போது சொல்லு, ஆண்டவரே நல்ல ஒரு கனவு கொடுங்க. எங்க இருக்கான், சபையில தான் தூங்கிட்டு இருக்கான், விடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் பாஸ்டர்னு ஓடி வருவான். என்ன வருவான், பாஸ்டர்னு சொல்லி ஓடி வந்து அந்த கனவை சொல்லி இதுக்கு அர்த்தம் என்ன, நான் கூட கொஞ்சம் பயம் காட்டி விட்டுருவேன். என்ன பண்ணிடுவேன், இதுதான் பயம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையிலேயே 6 மணிக்கே வேதமும் கையுமா உட்காந்துருப்பான். ஃபுல்லா பைபிளை தியானிப்பான், நல்லா படிப்பான், நல்லா இருப்பான். திடீர்னு பார்த்தா மறுபடியும் எங்க இருந்தாது எட்டி பார்க்கும் சில பிரச்சனைகள். மறுபடியும் பார்த்தா அசால்ட்டா நடப்பான். பைக்ல இருந்து உளுந்து எழுப்பி வருவான். என்ன வருவான், பைக்ல இருந்து இங்க தேஞ்சு வருவான். வந்து மறுபடியும் யார்ட்ட வருவான், பாஸ்டர் போன் அடிச்சு இந்த மாதிரி பைக்ல இருந்து விழுந்துட்டேன் பாஸ்டர், பைக்குக்கு 8000 ரூபாய் செலவு, சம்பள காசுல 15,000த்துல 8,000 போச்சு, மிச்சம் இருக்கிற ட்ரீட்மெண்ட் செலவு 3000, இப்ப இவ்வளவு தான் இருக்கு பாஸ்டர். பரவாயில்லப்பா, இருக்கு குறைவில் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நடத்துவாரு. சில நேரத்துல ரொம்ப சேட்டை பண்ண உளுந்து வான்னு சொல்லிடணும். அல்லேலூயா, உளுந்து வாரி வந்தாதான் சில நேரத்துல புத்தி வரும். அப்படின்னா கர்த்தர் அப்படி சில காரியங்களை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா, நீங்க உளுந்து வாடுறதை விட உங்க ஆத்துமா கர்த்தருக்கு முக்கியம். இன்னைக்கு அநேகம் பேர் தன் ஜீவனை காப்பாற்ற போராடுகிறாரே தவிர கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும் அப்படின்னா என் தேவன் எந்த சூழ்நிலைக்கும் கொண்டு சென்று உங்களுக்கு திரும்ப கொண்டு வருவார். ஏங்க யோனாவை யோசிச்சு பாருங்க. யோனா எப்படிப்பட்டவர், பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், எப்ப நீ நினிவேக்கு போனார், அவர் எங்க போனாரு, ஏன் ஆண்டவர் உனக்கு அந்த நினிவேக்கு அனுப்புறீங்க, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். யாரெல்லாம் போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றீங்களோ, அல்லேலூயா, போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றீங்களோ, ஆண்டவர் எங்க கொண்டு போவாரு, சத்தமா சொல்லுங்க. என்ன திட்ட முடியாது, நான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தையை மனசுக்குள்ள வேணா திட்டிக்கோங்க. அல்லேலூயா, வர முடியாது போக முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, எங்க கொண்டு போவார் ஆண்டவர், கடலுக்குள்ள எல்லாம் இல்ல. கடலுங்கிறது ஈஸியா தப்பிச்சிடல நீச்சல் தெரிஞ்சு. கடலுக்குள்ள போட்டா யோனா நீச்சல் அடிச்சு என்ன பண்ணிருப்பாரு, வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அதனாலதான் மீனுக்குள்ள கொண்டு வச்சாரு. மீனுக்குள்ள கொண்டு வச்சு அமுக்கி வச்சுக்கிட்டு எங்க என்ன பண்ண முடியாது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்து, ஏன் தெரியுமா, யோனாவுடைய ஜீவனை விட அவன் ஆத்துமா முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க, என் ஜீவனை விட என் ஆத்துமா முக்கியம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அப்படி மறைச்சு அவனை கப்பல்ல சொகுசா போறவனை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு, மீன் வயிற்றுக்குள்ள. நல்லா யோசிச்சு பாருங்க, மீன் வயிறு எப்படி இருக்கு தெரியுமா, நாற்றம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, ஒரு ஆசிட் உங்க கையில பட்டா என்ன ஆகும், இல்ல நல்லா யோசிச்சு பாருக்கீங்களா, நீங்க ஆலா யூஸ் பண்ணிருக்கீங்களா வீட்டுல, எல்லாரும் வெள்ளை சட்டையில எல்லாம் கரை பட்டுச்சுன்னா ஆலா யூஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த ஆலான்னு சொல்லக்கூடிய ஒரு இது, அதை நீங்க நுர நுறையா வரும், அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி கெமிக்கல் மாதிரி இருக்குல்ல, அதே போல அதை எடுத்து கலர் துணியில பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடம் வெள்ளையாக பார்த்திருக்கீங்களா, அதே போல திரவியம் தான் அந்த திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும். செரிமானத்தை, அதாவது அரிக்கும், உணவை அரிக்கிறதுக்கு. இப்ப உள்ள இருக்கும்போது அவனுடைய சரீரம் அதனுடைய அந்த அந்த திரவத்துல பட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல அந்த உட்கார்ந்து அதை பூசணும், சிமெண்ட கையில வச்சு குழப்பினதுக்கே கையெல்லாம் சுருங்கி போச்சு ஒரு மாதிரி. அப்ப அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ள எத்தனை நாள் இருந்திருக்கிறாரு, உடம்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க, ஊசிய வச்சு உள்ள குத்துற மாதிரி ஆயிருக்கும். ஒரு குளிர்ல தோல் சுருங்குது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊசியை வச்சு கையில குத்துற மாதிரி ஒரு அனுபவம் வந்துடும். ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குளிர் ஒரு மாதிரி வித்தியாசமாயிரும். அவனுடைய சரீரம் முழுவதும் சுருங்கி அந்த ஊசியை போல குத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள யோனா போய்
திரும்ப கர்த்தர் அவனை கொண்டு வெளியே அந்த மீனை தள்ள வச்சு, நீங்க நினைக்கிறீங்க யோனா நான் சொகுசா உள்ள போனான்னு நினைக்கிறீங்களோ? சில நேரத்துல நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா கர்த்தரை எங்கேயோ திருப்புறான்னு அர்த்தம். ஆண்டவரே நான் திரும்பிடுறேன்னு வந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரத்துல அப்படிதான் கர்த்தர் நம்மளை அப்படி நடத்துவார். நம்ம ஏன்னா தெரியாது, ஆனா கர்த்தர் நடத்துவாரு. ஏன்னா நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க, என்னது ஏசப்பா கண்டிப்பாரு தப்பு செய்யாத, என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லி கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? உங்க அம்மா சொல்றாங்களா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, கண்ணை குத்திடுவார் சொல்லுவாங்களா? கண்ணெல்லாம் குத்த மாட்டாரு, இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாத இடத்துல இந்த ஆபிரகாம் பயத்துல என்ன பண்ணிட்டான்? சாரால மனைவின்னு சொல்றதுக்கு பதிலா அங்க ஒருத்தன் தூக்க வரல. யாருக்கு தூக்கம் வரல? அபிமெலேக்கு ஆண்டவர் சொல்ல, இங்க பாரு அவன் வந்திருக்கவன் என்னுடைய பிள்ளை, அவனுடைய மனைவி சாராள், நீ தொட்டா நீ செத்த மகனே அப்படின்ட்டாரு. நீ தொட்டனா நீ ஒழுங்கு மரியாதை அவளை என்ன பண்ணாங்க? அமுச்சு விட்டுன்னு சொன்ன உடனே வேகமா என்ன பண்றான்? காலில் எழுப்பி, ஆபிரகாமே நீ என்ன செய்தாய்? என் ஊருக்கும் எனக்கும் பங்கம் விளைவிக்கும்படியாக சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு அந்த ஊரே கலங்கடிச்சிருந்தாங்க. சத்தமரம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊரை கலங்கடிக்கணும், எங்க ஊர் ஏற்கனவே கலங்கிதானே இருக்கு, ஒவ்வொரு நேரம் என்ன நடக்குன்னு தெரியல அப்படிலாம் தோணும்ல உங்களுக்கு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு நான் கர்த்தர் சில காரியங்கள் அசைப்பார். ஒரு யோனாவுக்காக கப்பல் அசைச்சது மாத்திரமல்ல, கடலையே என்ன பண்ணிட்டாரு? அசைச்சிட்டார். சொல்லுங்க, உங்களுக்காக, உங்க ஆத்தும முக்கியங்கிறதுக்காக கர்த்தர் சில காரியத்தை அசைப்பார். ஆமா, ஒண்ணு நம்மள அசைப்பாரு, இல்ல மத்தவங்களை அசைச்சிருவாரு. அல்லேலூயா. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அண்ணன் ஆண்டவரை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தோம். ரொம்ப அவங்க மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. என் கண்ணு முன்னாடியே நிறைய காரியங்களை பாக்குறேன். சர்ச்சில் பெயிண்ட் அடிக்கிறாரு, இங்க இல்ல, நான் சொல்றது வெளியில, சென்னையில சொல்றேன். நிறைய சொல்லிட்டு இருந்த மனைவிக்கு துரோகம் பண்றது, அவங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றது எல்லாம் என்னுடைய கண்களுக்கு தெரியுது. நான் பார்த்து பார்த்து சொல்லி எச்சரிக்கிறேன், எப்பா இதெல்லாம் சரி வராது அண்ணே, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், கவனமா இருங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம் பாஸ்டர், அதெல்லாம் பாத்துக்கலாம் பாஸ்டர்னு பயங்கர வேகமா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வேகமா சொன்ன, இருமாப்பாகிறது எதுக்கு? அழிவுக்கு முன்னா வரும். என்ன வரும்? இருமாப்பு வரும். அந்த இருமாப்புல வேகமா போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, அந்த நாள்ல அந்த குடும்பமே நிலை குலைந்து போகும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் போகும்போது நல்லாதான் இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? போகும்போது எப்படிதான் இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஒரு நாள்ல கத்த பிடிச்ச பிடில வைக்கும் போது ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அதே போல அந்த அண்ணனுடைய பிள்ளைக்கு அந்த பாதிப்பு வந்தது. யாருக்கு வந்துச்சு? அந்த பிள்ளைக்கு அந்த பாதிப்பு வந்தது. அந்த பிள்ளைக்கு பாதிப்பு வந்த பிறகுதான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது, ஆகா நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கிறேன், என் பிள்ளை சின்ன பெண் பிள்ளை, அதுக்கு வயசு இவ்வளவுதான் ஆகுது, ஆனா அது இன்னைக்கு போயிட்டு அங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்வேங்கிற ஒரு ஏக்கத்தோட கலக்கத்தோட எந்த இடத்துல இருமாப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல கண்ணீரோட முழங்கால் நின்று அழுதாரு. இல்லையா? நீங்க எல்லாம் சும்மா நினைக்காதீங்க, நம்ம செய்யற பாவங்கள் நம்மளை விட்டு நினைக்காதீங்க, பின்னாடி நம்முடைய சந்ததியை வரைக்கும் துரத்தி வரும். இன்னும் இந்த பாஸ்டர் இப்படி சாமமா பேச நினைக்காதீங்க. நான் சொல்றது எச்சரிக்கை இல்லை, நான் அடிக்கடி சொல்ற சில காரியங்களுக்கு கீழ்ப்படிவுகளான நம்முடைய வாழ்க்கை மாறும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்ச பாவம் என்னோட நிக்கிறது அல்ல, பின்னாடி வருது. எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, பின்னாடி தொடர போது எச்சரிக்கையா இருக்கும். நாவினால் அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விடணும். இல்லையா? சில பாவத்தை என்ன பண்ணணும்? பாவத்தை தூக்கி தோல் மேல வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? யோனா கதை மாதிரி அப்படி ஏதாவது சில சூழ்நிலைகளுக்குள்ள நெருக்கத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு கதற வேண்டியாயிரும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இங்க வந்துடலாம். கர்த்தர் உங்களுக்கு ஏதோ இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்கிறார். செய்தியை விட்டு அப்பார்ட் ஃப்ரம் த மெசேஜை விட்டு நிறைய காரியங்கள் போயிட்டு இருக்கு. நெகேமியா 5, 9, 10 வாசிக்கலாம். நிந்திக்கிறதற்கும் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? அப்படின்னா நியாயமானதை கூட விட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை விட வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும்போது இழப்பு நல்லது என்று சொல்லி எந்த மனுஷன் உண்மையாய் மனம் உவந்து அதை விட்டு விடுகிறாரோ கர்த்தர் நிமித்தம் இழந்தால் மிகப்பெரிய பலனை அவன் பெறுவான். நெகேமியா 5, 9, 10 வாசிங்க. நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க செய்யற காரியம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறோம்ல, அதே போல நெகேமியா தீர்க்கதரிசி எச்சரிச்சிருக்கிறார். எச்சரிச்சு நீங்க செய்யற காரியம் நல்லதில்ல, நிந்திக்கிறது நிமித்தம் யாரு நிந்திச்சா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அடுத்தல பணமும் தானியமும் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருக்கிறோம். கவனிங்க, அந்த வட்டி வேண்டாம், விட்டுறியா?
கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை பார்த்துக்கோங்க. அந்த வட்டி எனக்கு வேண்டாம், விட்டுரு. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்தினாலும் தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் 101 வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். கையில இருக்காது, நீ எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல, அவன் தர வேண்டியது நியாயமானதா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தூக்கி போடணும், வேண்டாம் அப்படின்னு. ஏன்? அவனை ரொம்ப நிந்திக்கிறான், ரொம்ப அவனை கஷ்டப்படுத்துகிறான், ரொம்ப வேதனைப்படுத்துகிறான், பரவாயில்ல விட்டு போட்டு போட்டு அப்படின்னு சொல்லி அப்படி விடுறீங்க பாத்தீங்களா? நியாயமானதை விடுகிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிறைவான பலனை பெறுவீர்கள். அல்லேலூயா. இழப்பு நல்லது. கர்த்தர் நிமித்தமாக நீங்க எதை இழக்கிறீர்களோ அது நிச்சயமாக அந்த காரியங்களை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. 5:15 வாசிங்க. நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி வாசிங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. இல்ல இது இல்ல சார், இது யோபு 28:28 வாசிங்க. 28:28. ஏதாவது ஒரு பொல்லாப்பு வருதுன்னா பொல்லாப்பை விட்டு எந்த மனுஷன் விலக ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் நேர்த்தியான புத்தியை கொடுத்திருக்கிறான் அர்த்தம். நம்ம எனக்கு ஏன் பொல்லாப்பு, நம்ம அமைதியா இருக்கும் இப்படி சொல்றீங்கல்ல, நல்லது. கர்த்தர்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறேன். சத்தமா ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஏய், அவன் விட்டா அந்த கிளாஸ்ல வந்து நம்மள ரொம்ப திட்டி போயிட்டா விடக்கூடாது, அந்த கிளாஸுக்கு வம்புழுக்கும், அப்படிலாம் போகக்கூடாது. புத்தி பொல்லாப்பை விட்டு விலகணும். சொல்லுங்க. ஆமா, பொல்லாப்பை விட்டு விலகுறது நல்லது. எனக்கு எந்த பொல்லாப்பு வேண்டான்னு ஒரு மனுஷன் வாயை திறந்து சொல்றான் அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் இன்னொன்னு படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு வசனம் வந்தது, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நானே விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் உள்ளத்துல ஏவுறாரு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடிக்கிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெறுவானா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல மனைவிமாருடைய ஆலோசனை சரியா இருக்கும். நான் அதை எழுதக்கூடாதுன்னு எழுதுறேங்க, ஆனா கர்த்தர் எனக்கு உள்ளத்துல சொன்ன ஒரு குத்தமான சாட்சி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எதுக்கு எழுதாம விட்டுன்னு சொல்லி சொல்ல வச்சிட்டேன். அல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தர், அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாலும் ஆனா பெண்ணுக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது, அவங்களுடைய அந்த ஞானம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ரொம்ப யோசிப்பீங்க. யோசி பிபி ஏறும், சுகர் ஏறும், எல்லாம் ஏறும். ஆனா யோசிக்கிறத மட்டும் நம்ப மாட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஞானம் இருக்கும். என்ன சைமன்? அப்படித்தானே? எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கும்? சில ஞானங்கள் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சில நேரத்துல ரொம்ப வேகமா இருப்போம். நம்ம மனைவி சாந்தமா வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு, வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா சரியான புத்தியா இருக்கும். அது அதை கேட்டோம்னா தயவு உண்டாகும், இல்லைன்னா பிரச்சனை பெருகும். அல்லேலூயா. நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய காரியத்தை முடிச்சு உட்கார்ந்து நான் வேகமா பேசிட்டு இருக்கிறேன். என் மனைவி சொல்றா, இதெல்லாம் சரியா? அவங்க எல்லாம் ஆத்துமா தானே, அவங்களே ஆதாயப்படுத்த வேண்டியது இல்லையா? இவ்வளவு வேகம் நல்லதா, இவ்வளவு கோபம் நல்லதா அப்படின்னு சொல்லி பேசி பொறுமையா சொன்ன ஒரு காரியத்துல அவன் ஆமோதிக்கிறான். அதனாலதான் அந்த சட்டமே அந்த என்ன சொல்லுவாங்க, வட்டமேச மாநாட்டுல வந்து இப்படி தட்டுவாங்களா, அதே மாதிரி அவன் ஆமோதிக்கிறான். இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னது. நீங்க அமைதியா, உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கிருபை இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வந்தாலும் அமைதியா நீங்க பேசி அவங்களை சமாளிச்சிருவீங்க. அது அந்த ஞானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி நீங்க உங்ககிட்ட இருக்கிற வேகத்தை காட்டுறீங்க, அது நல்லது இல்லைன்னு சொன்னா. ஆனால் அதை ஏத்துக்கல என்ன வராது? அதுக்கப்புறம் படுத்து இருக்கிற ஆண்டவர் அழகா பேசுறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. பொறுமை நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சொல்லுங்க. பொறுமை அண்ணே அப்படிதானே? நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. சில நேரத்துல ரொம்ப பிரச்சனையை கொண்டு தலைக்கு மேல திணிக்க பார்ப்பாங்க. நம்ம பொறுத்துட்டே இருந்தாலும் சில காரியம் நன்மையா மாறி. அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:9. பொறுத்து போகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம். சங்கீதம் 19:9. Fear of the Lord is a clean enduring forever. வரும்ல கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற நிமித்தமாய் உங்களுடைய பயம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதாய் மாறும். அல்லேலூயா. ஒரு சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சிலரை பாருங்க, சொல்லுவாங்கல்ல, என்ன ஆட்டம் ஆடுறான், ஆடி ஆட்டம் என்ன ஆட்டம் ஆடினாலும் ஒரு நாள் இருக்கு,
சின்ன ஆட்டம் ஆடுற அப்படிலாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த நிறைய பழமொழி சொல்லுவாங்க. ஒரு மீன் வந்து அந்த ஒரு கூடைக்குள்ள இருந்து வெளியே வந்து பயங்கரமா துடிக்கும். சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? பயங்கரமா. அதே போல ஓவர் ஆட்டம் போடுறது அந்த அடையாளமா இருக்கும். ஆனா பொறுமையா உள்ள சுத்திட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், நீடித்த ஆயுஷ் நாள் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், பொறுத்தவங்களை ஏன் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொன்னாங்க தெரியுமா? பூமியில மனுஷன் உயிரோட இருப்பான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு என்னது? பூமியில மனுஷன் உயிரோட இருப்பான். அதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஏன் தெரியுமா? இந்த பொறுமை இல்லைன்னா என்ன வந்துருதுன்னா கோபம், வேகம். அது என்ன ஆகுனா பிளட் பிரஷர். என்ன வருது? பிரஷர் இருக்கவங்க கை தூக்குங்க. லோ பிரஷர், ஹை பிரஷர், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கேட்டகரி தான். இந்த கோவத்தை விட்டுணும், கோவத்தை விட்டுறணும், இல்ல எரிச்சலை விட்டுறணும். சொல்லுங்க, என்ன விட்டுறணும்? நமக்கெல்லாம் ஒண்ணு. சிலருக்கு வந்து கோவம் எப்படி இருக்குன்னா நல்ல வேகமா மனசுக்குள்ளே கோவப்பட்டிருக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க என்ன பண்ணுவாங்க? திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரஷர் லோ ஆயிருக்கும். பிரஷர் அதிகமாக்குறவங்களும் மயக்கம் போட்டு விடுவாங்க. பிரஷரை போய் செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் நான் போய் சென்னையில இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் அந்த டாக்டர், அந்த ஒரு அம்மா தானே, ஒரு டாக்டர், வயசு என்னாச்சு அப்படி கேட்கறாங்க. காய்ச்சலுக்காக போயிருக்கிற பிரஷரை பார்த்தா எகிரி போய் இருக்கிறது. என்ன இப்படி உங்களுக்கு இருக்கு? நல்லா கோவப்படுவீங்களோ? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாஸ்டர். பாஸ்டர் கோவப்படலாமா? இப்படி சொல்லிட்டாரு டக்குன்னு. பாஸ்டர் கோவப்படலாமா? இல்ல, கோவம் எல்லாம் வராது, அது பிறவில இருந்தது ஒண்ணு, அதை அடக்கிறதுக்கு தான் நாங்க இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பிரஷர் எப்படி வந்து எனக்கு தெரியல. சில நேரத்தில் இந்த பிரஷர் கோவத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, நல்லா சொல்லுங்க, வரும் ஆயுஷ்னாலும் இறங்கிடும். சொல்லுங்க, ஆயுஷ்னால என்ன பண்ணிடும்? பிரஷர் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கோபம் இல்லாம இருக்கணும். இன்னொன்னு, லோ பிரஷர் இருக்கவங்க வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். வாயை மூடிட்டு என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். இல்ல பேசி பேசியே மயக்கம் போட்டு என்ன பண்ணுவீங்க? உளுந்துவீங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். தங்க விலையாக பாருங்க, என்ன சந்தோஷம் அப்படின்னு. எப்பா ஆண்டவர் பாஸ்டர் மூலமா இன்னைக்கு பேசிட்டேன், இனி வந்து எப்படி இருக்குங்க குடும்பம்? பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஒரு விஷயம் 34:11 வாசிங்க. சர்ச்சுக்கு வந்தாதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னன்னு போதிக்க முடியும். சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் பயப்படுதல் என்னது என்பதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஸ்கூலுக்கு போனாதான் பாடம் என்னங்கிறது தெரிஞ்சு பாஸ் ஆக முடியும். அதே போலதான் சர்ச்சுக்கு வந்தாதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது என்று சொல்லிக் கொடுக்கும் போது கேட்டு அதன்படி செயல்பட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளே வந்து என்ன பண்ணுங்க? செவி கொடுக்கணும். சிலர் நம்ம இங்க இல்ல, சில இடத்துல பாத்தீங்கன்னா செய்தி கொடுக்க போயிருப்பேன், சிலருடைய கண்ணு மட்டும் இங்க இருக்கும். கண்ணு மட்டும் எப்படி இருக்கும்? இப்படியே இருக்கும். இங்க காது செவி கொடுக்கறதுல வேற எங்கேயே இருக்கும். ஏதாவது கேள்வி கேட்டா என்ன சொன்னீங்க அப்படி கேட்பாங்க. என்ன சொன்னீங்க அப்படி கேட்பாங்க. பாத்துருக்கீங்களா? நான் நினைப்பேன், நான் சொன்ன வார்த்தை தான் புரியறதுனால திரும்ப கேட்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க நான் சொன்னதை எதையுமே கேட்கல. ஒருத்தர் பயங்கரமா பேசிட்டு இருக்கு, அவர் முன்னாடி உட்கார்ந்து இருந்துட்டு ஆமேன் ஆமேன் பேசிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவருக்கு கண்ணு இங்க இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் கண்ணு சிந்தனை இங்க இல்லைன்னு. என்ன பிரதர் நான் சொல்றது சரிதானே கேட்டச்சுனே? அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு? ஆமா சரிதான்டார். அல்லேலூயா. நான் சொன்ன காரியம் நெகட்டிவானது, அதாவது எதிர்மறையான காரியத்தை ஆமா சரிதான்டாரு. அப்ப யோசிங்க, சிந்தனை எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். வசனத்தை கேட்டாதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது? ஞானத்தின். இந்த நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு அங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஒருத்தங்க 4வது படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு எனக்கு மறக்கல. இங்க யாராவது 4வது படிக்கிறீங்க இருக்கீங்களா? இல்ல, அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து சொல்லி தராங்க. நான் அப்படி உட்கார்ந்து கவனிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னதுன்னு தெரியாது. சும்மா கர்த்தருக்கு பயப்படுறேன்னா அந்த சர்ச்சை பார்த்தா என்ன வந்துருது நமக்கு? சர்ச்சை பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு இப்படி பண்றோம், தப்பு கிடையாது நான் சொல்றேன். ஒண்ணு இப்படி பண்றது பண்றோம், இது ஒரு பயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த சர்ச்சு கிட்ட போனா சிகரெட் போனா குடிக்க மாட்டாங்க, இப்படி போட்டு போயிடுவாங்க. இதுவும் பயமா? கர்த்தருக்கு பயப்படுற பயமா? சரி, நல்லா கவனிங்க. இதே போல சபை கிட்ட வந்தா இருக்கிறது பயம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது உங்க வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அது எப்பேற்பட்ட காரியம்னாலும் தூக்கி தூர போட்டுட்டு இந்த ஆண்டவருக்கு நான் பயபக்தியா இருக்கிறேன், பரவாயில்ல, இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய கற்பனையின்படி செய்யும் போது அப்பா உன்னுடைய சத்துருவையும் சிநேகிக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கே ட்விஸ்ட் வைப்பாரு.
யாரை பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்டே சில பிரச்சனை வர மாதிரி நம்ம அவங்க கிட்டே பேசுற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல நான் எல்லாம் எப்படி பேசுவேன்னு நினைச்சிட்டு ஒதுங்கணும்னா பின்னாடி பயங்கரமான ஆபத்துகளை நான் சந்திக்க வேண்டியது. வேதனைக்கு நிந்தைக்கு காரணம் நம்ம தான். அதை அமைதியாய் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம்னா எல்லாம் சமாதானமா மாறும். இப்ப 2 பேர் சண்டை போடுறோம், யாரு நானும் கமலையும் பயங்கர சண்டை, ஒருத்தர் பார்த்து திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எப்போ நாங்க 2 பேரும் ஒத்துமையா சரி விடு நான் பண்ண தப்பு தான் விட்டுரு, அவனும் சரி நீங்க நானும் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி வந்து சமாதானமாய் மாறுகிறதோ அப்பத்துல இருந்து என்ன ஆயிருன்னா ஒரு நல்ல ஒரு பொலைட்டடான ஒரு சமாதானம் வந்துடும். இல்லைன்னா அவளுக்கும் பிபி எனக்கும் பிபி, அல்லேலூயா, அவளுக்கும் ப்ரெஷர் யாரு எனக்கும். எப்பெல்லாம் எங்கெல்லாம் பார்க்கணும் அங்கெல்லாம் ப்ரெஷர் யாரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்கெல்லாம் பார்க்கணும் தேவையில்லாம எனக்கு தான் கோபம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இல்லாம போயிடும். நீ அப்படியே திட்டுவீங்க, சில மனசுக்குள்ள திட்டுவீங்க. ஒருவேளை இந்த வராம பாரு, நீ எப்படி திட்டுவியா? திட்ட மாட்டேன். அதுதான் என் வாழ்க்கையே கெடுத்து போட்டான், என் குடும்பத்தையே குட்டிச்சு வராங்கிட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மனசுக்குள்ள அப்படி திட்டுவீங்கிறது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பண்ணாது? அது என்ன வசனம் அப்படின்னா ஏசாயா 11:2 வாசிங்க. ஏசாயா 11:2. ஒரு மணி நேரம் செய்தி எடுக்கிறது பதிலாக ஆராதனை சுருக்கியாச்சு. 1 மணி நேரம் கண்டிப்பா செய்தி தான், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஞானத்தையும் இந்த உணர்வு இருக்கு பாருங்க, சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, உணர்வு இருக்கு பாருங்க. சின்ன உணர்வையும் கர்த்தர் கவனிச்சு பாக்குறாரு. யாருக்கு மேலேயாவது எரிச்சலின் உணர்வு வந்தது கர்த்தர் பாப்பார். என்ன பொல்லாதவர்கள் மேல் அவன் உனக்கு தீமையே செஞ்சிருந்தாலும் சைமன் என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல எரிச்சல வரக்கூடாது. அல்லேலூயா. எரிச்சல் வந்தா என்ன வரும்? எரிச்சல் வந்தா பிபி வராது. எரிச்சல் வந்தாச்சுன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்குள்ள இருக்கிற வண்டவாளம் தண்டவாளம் என்ன பண்ணிடும், வெளியே தெரிஞ்சிடும். நீங்க என்னதான் ஒரு பிரான்சிஸ்க்கு மேல எனக்கு எரிச்சல் இருக்கு, சரியா? பிரான்சிஸ் மனசுக்குள்ள. ஆனா பார்க்கும்போது பிரதர் வாங்க பிரதர், பிரான்சிஸ் பிரதர் நல்லா இருக்கீங்க, வாங்க கீபோர்டு போடுங்க, நல்லா பாட்டு நடத்துறீங்க, ஆராதனை நடத்துறீங்க. ஒரு நாள் ரொம்ப சேட்டை அதிகமாகும் போது, டேய் நான் அன்னைக்கே உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நீ தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரிச்சல் உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிடுன்னா உள்ள இருக்கிற ஒரு கோபத்தை, அவனை மத்திய இருக்கிற நெகட்டிவான காரியத்தை, எதிர்மறையான காரியத்தை ஒரு நாள் வெளியே கொண்டு வந்துடும். அகத்துல இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, சட்டில இருக்கிறது தான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்களோ, அதே போல என்னைக்கு அந்த எரிச்சலின் எண்ணத்தை வச்சிருக்கணும், என்னதான் பிரான்சிஸ்க்கு தோளுக்கு மேல கை போட்டு நடந்தாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் நாங்கெல்லாம் அப்படிதான் கண்டுபிடிப்போம். ஒரு ஆளுக்கு மேல அவங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்குங்கிறத பார்த்துட்டே இருப்போம். எங்கேயாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அல்லேலூயா. இனிமேல் பாஸ்டர்கிட்ட பேசும்போது என்ன பண்ணணும் நீங்க, ஏன்னா சொல்லிட்டேன் பாத்தீங்களா, அதெல்லாம் சீக்ரெட்ஸ். சைக்காலஜி படிச்சவங்களும் அப்படிதான். அவங்க ஏதாவது நோண்டி கேள்வி கேட்டே இருப்பாங்க. காலைல என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது கேட்டே இருப்பாங்க. என்னையா சொன்னதே திரும்ப சொல்லிட்டே இருக்க, அந்த எரிச்சலும் கோவம் வரும். ஏன்னா அவனுக்கு அங்க வரத விருப்பம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஒரு ஆளு நம்ம மேல எரிச்சலா இருக்குன்னா கேள்வி கேட்டுட்டே இருங்க, உண்மையா இருக்க வெளியே வந்துடும். ஒரு ஆளு மேல அன்பு இருந்துச்சுன்னா என்ன நீ எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்க, கொஞ்ச நாள் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி அன்புல அமைதியாக்கிடுவோம். ஆனா எரிச்சல் மட்டும் இருந்தது, அது மோகனா இருக்கலாம், வேற யாரா இருக்கலாம், நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காரு, கோபத்தை ரொம்ப சீண்டிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணிடுவோம், எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு மேல அன்பு இருக்கா இல்லையாங்கிறது அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் பேசுங்க, அப்ப தெரிஞ்சிடும் உண்மையான அன்பு இருக்கா இல்லையான்னு. கனகப்பிரியாவும் கோமதியும் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. இப்போ அக்கா நீ இல்லாம, ஆமா நான் இல்ல, ஏன் கிட்ட இருக்கிற வரைக்கும் எரிச்சல். அவ இதை செஞ்சா எங்க அக்கா இதை சொல்லக்கூடாது, எங்க அக்கா என்ன சொல்லக்கூடாது, எப்ப பார்த்தா இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. ஒரு நாள் போன் பண்றா, அக்கா பவானி அக்கா கிட்ட, அக்கா நான் ஒண்ணு சொல்லணும்க்கா, எங்க அக்கா இருக்கும்போது ஒரு தப்பு செய்யறத ஒரு விஷயம், அந்த விஷயத்த எங்க அக்கா எப்பவுமே சொல்லுவா, ஆனா நான் அதை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் எப்பவும் அதே தப்ப திரும்ப பண்ணுவேன். ஆனா திரும்ப இன்னைக்கு எங்க அக்கா இல்ல, அதை தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை நானே பாக்குறேன், நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் நினைக்கிறேன். சொன்னியா இல்லையா? சொன்னதான, என்ன விஷயம் சொல்ல முடியாதுங்க, அதனாலதான் நான் அவன்கிட்ட சொல்றேன், சரியா? சரி கவனிச்சுக்காங்க. அப்ப அதே போல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது சில நேரத்தில் நடக்கிற சில கான்வர்சேஷன், அதாவது நீங்க பேசுற சில காரியம் நீங்க தனிமையா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அந்த காரியம் உங்களுக்கு நன்மையானதாய் மாறும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல உகந்த வாசனை, கர்த்தர் அந்த உணர்வை அறிகிற அந்த ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா இது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு என்ன, ஒரு ஆளுக்கு மேல பொல்லாத எரிச்சல், ஒரு கோபம், ஒரு வேகம் அப்படி இருக்கா, அந்த ஆண்டவர் உணர்த்துவார், வேண்டாம் அதை விட்டுரு. என்ன சொல்லுவாரு? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளலாம் இருக்கிறாரோ அவர் சொல்லுவார், இது உனக்கு வேண்டாம்ப்பா, விட்டுருன்னு சொல்லுவாரு. நம்ம தான் என்ன பண்ணுவோம், பிடிச்சு வச்சுக்குவோம். பாத்தீங்களா, வேகமா பதில்கள் வருது, பிடிச்சு வச்சுக்குவோம், வேண்டாம்னு சொல்லி விட மாட்டோம். விட மனசு
இந்த பாவத்தை போலதான், பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டுக்கோப்பா இருப்போம். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? பிள்ளைங்கள்லாம் அந்த அனுபவம், வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. இதுல செய்யக்கூடாது 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 சோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்போம். திடீர்னு எவனாவது வம்பு எடுத்து விட்டு போயிடும். சினிமா படமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா முடிவெடுத்தேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் நண்பன் வேணும்னு என்ன பண்றான் அப்படின்னா, பக்கத்துல வச்சு போன்ல வச்சு சினிமா படத்தை போட்டு காட்டுறான். எனக்கு பிடிச்ச 2-3 சாங்கெல்லாம் உண்டுல, அதை போட்டு பக்கத்துல வெறுப்பேத்துறான். நான் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது 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 ஆண்டவர் 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 நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நம்ம கண்ணு ஏ ஆமா அப்படி கொஞ்சம் என்ன போயிடும், அப்படி போயிடும். அதனால நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோலா இருந்தாலும் சில பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா, நம்மளை தொந்தரவு பண்ணி பாவம் செய்ய வைக்கிறான். சொல்லு எப்படிப்பட்டவன்? தொந்தரவு பண்ணி பாவம் செய்ய வச்சிருவான். சந்தோஷமா செஞ்சிருவேன். அழிவுக்கு முன்னானது இருமாப்பு வந்துடும். அல்லேலூயா. சரி, ரொம்ப திட்டக்கூடாது இல்ல, ஆமா கஷ்டம். சரி, ஏசாயா 33:6 எங்கேயோ திட்டம்னா எங்கேயோ ஒரு தப்பு நடக்க போகுது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை எச்சரிக்கிறார்னு அர்த்தம். வாலிப பிள்ளைகளே மறுபடியும் எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. சரி, ஏசாயா 33:6 பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பூரண ரட்சிப்பு இருக்கணும். ஏதோ சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டேன் சபைக்கு வரேன் அப்படி இருக்கக்கூடாது. பூரண ரட்சிப்பு இருக்கணும். பாவமா எந்த பாவம் நான் செய்யக்கூடாது, வேண்டாம் அப்படி சொல்லி அந்த நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பூரண ரட்சிப்பு. அடுத்தபடியாக அறிவு ஞானம். அது நம்முடைய காலங்கள்னா நம்முடைய ஆயுஷ் நாட்கள். ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் பெருகும்படிக்கு உன் தாயையும் தகப்பனையும், ஏன் அப்படின்னா தாயும் தகப்பனும் தான் உண்மையா உன்னை நேசிச்சு சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவளா இருப்பாங்க. உன் நண்பனோ நண்பியோ கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னுடைய நன்மையை கருதி உனக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறவர்கள் உன் தாயும் தகப்பனுமே அல்லாமல் வேற யாரும் நல்ல ஆலோசனை தர முடியாது. அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தாயும் தகப்பனை தவிர வேற யாரும் நல்ல ஆலோசனை என்ன பண்ண முடியாது, தர முடியாது. கணவன் மனைவி கூட சில நேரத்தில் என்ன கோவத்துல என்ன பண்ண மாட்டாங்க, சரியான ஆலோசனை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வரலாம், எரிச்சல் வரலாம், கோவம் வரலாம். ஆனா இந்த அம்மாமாரை மட்டும் பாருங்க, தன் பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் மறுபடியும் நேசிக்கிற இருதயத்தை கத்து கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. போட்டு கால்லாம் உடஞ்சு வா அப்படி சொல்லி திட்டிருப்பாங்க. கால் உடஞ்சு வந்தா அந்த அம்மா முதல்ல இருந்து கண்ணீர் வர யாருக்கு வரும்? ஆமா, திட்டும் போதெல்லாம் நல்லா திட்டிருவீங்க. உங்க பிள்ளைக்கு அடிபட்டா மட்டும் என்ன பண்ணுவீங்க? ஆமா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே என் பிள்ளைய மாத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நேசம் அந்த தகப்பனும் தாய்க்கும் இருக்கிற நேசத்தை போல வேற யாருக்கும் வராது. அல்லேலூயா. அதான் ஒரு வீடியோல பார்த்தோம். மனைவி தோசை கொடுத்து கொடுக்கும்போது எத்தனை தோசை சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கிறான். சாப்பிடும் போதே என்ன பண்றாங்க, எத்தனை தோசை. ஆனா அம்மா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க. அது ஒரு வீடியோல பார்த்தேன். நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க, உங்களெல்லாம் யாரையும் சொல்லல, உடனே சொல்லல, நான் அங்க சொல்றேன், வீடியோ சொல்றேன். ஆமா, தோசை ஊத்தும் போதே ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். தம்பி நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்க, தம்பி நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணு சொல்ல வரல. நம்ம குறைச்சு சொல்லவா, கூட சொன்னா இந்த பாஸ்டர் இப்படி தின்றாரு அப்படின்னு நினைச்சிருவாங்களோ. குறைச்சு சொன்னா ஒரு ஓவரா பிஹேவ் பண்ணிக்கிறாரு, என்ன சொல்றேன்னு தெரியல. கொடுங்க நான் சொல்றேன், நான் எப்பவும் போதுன்னு சொல்றேன்னு அப்ப சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இன்னொன்னு நடக்கும் சில நேரத்துல. நீங்க அப்படி இல்லை. என் மனைவி சொல்லுவா, சென்னையில இங்க கிராமத்துல நீங்க நல்லா கவனிக்கிறீங்க, என்னையும் உங்க மனைவியும் ஒரே மாதிரி கவனிக்கிறீங்க. அப்படியா? ஆமா ஆமா, அப்படியா? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இருக்கிறாரு, நீங்க எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருக்கா. நானு அப்புறம் எங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து போது பாத்தீங்கன்னா அந்த கிச்சன், சிரிப்பு வருதா? சரிங்க. இந்த கிச்சன்ல ஒரு திண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. நான் அதுல அதுக்கு மேல ஏறி உட்காந்துவேன். ஒரு அம்மி போட்டிருப்பாங்க, அம்மிக்கு மேல கால் வச்சு எங்க அம்மா காலில் அடிப்பாங்க. ஆனா அடிச்சாலும் திட்டுனாலும் தோசை வந்துகிட்டே இருக்கும். என்ன வந்துட்டே இருக்கும்? தோசை வந்துகிட்டே இருக்கும். நான் அதுக்கு மேல உட்கார்ந்து இருந்து நல்ல எத்தனை சாப்பிடுவேன்? 10, 12 சாப்பிடுவேன். போய்கிட்டே இருக்கும்ல, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்க அம்மா கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா நல்ல கதை பேசிட்டே நல்ல சுட்டு தருவாங்க. எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் போதும் எழுதி போன்னு சொன்னதே இல்லை. என்ன பண்ணதில்ல? போதும் நீ சொன்னதில்லை, பயப்பட. இல்ல என் மனைவிய சொல்லல, நான் முதல்ல சொல்லிட்டேன். எனக்கு விதவிதமா பார்த்து யூடியூபை பார்த்து சமைச்சு போடுறதுல கெட்டிக்காரி என் மனைவி. அல்லேலூயா. ஆமா, நான் என்ன கேட்டாலும் உன்னை பார்த்து நல்லா இருக்கேன்னு சொன்னியாச்சுன்னா நான் வரதுக்கு முன்னாடி வீட்டுல அது ரெடியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் பாஸ்தா இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இங்க வர இருக்கும். நான் கோச்சுக்கிட்டு இருந்தா கூட என் மனைவி என்னை எழுப்பும் போது நல்ல அழகான ஒரு சமையலை செஞ்சு வச்சுட்டு என் பக்கத்துல கொண்டு வச்சிருப்பா. அது இந்த வாசனையிலே எழுமிடும். அல்லேலூயா.
அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு. சரியா, இதெல்லாம் நடக்கும் எங்களுக்கு. அல்லேலூயா. எனக்கு அப்படி பண்ண மாட்டீங்களோ? சாப்பிடாம பட்டினி கிடக்கணும்ன்றீங்களோ? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி கவனிங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு? தோசை, அந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அதே போல தாயின் அன்பு தான் நிறைவான அன்பு. தாயின் அன்பு தான் என்ன அன்பு? நிறைவான அன்பு. அதனால உங்க அம்மா அப்பா சொல்ற ஆலோசனை கண்டிப்பா கேட்கணும். என்ன ருமேனியா, கிருஷ்ணவேணி, என்ன அப்படி சொல்றீங்க அப்படிலாம் கேட்க கூடாது. அவள்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க. 4 எதிர்கேள்வி கேட்காம விட மாட்டேன். இங்க இருந்து நான் கார்ல அவளை அங்க மண்டையூர் கூட்டிட்டு போறதுக்குள்ள, பாஸ்டர் நான் முன்னாடி வந்து உட்கார்றேன் அப்படின்னா, சரி முன்னாடி வாமா, உட்கார்ந்தாச்சு. இங்க இருந்து போறதுக்குள்ள ஒரு 25 கேள்வி கேட்டிருப்பேன். நான் ஒன்னு கீழ்ப்படியதுக்கு ஒண்ணு சொன்னா, ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க, ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, 25 கேள்வி மண்டல கொட்டிடும் போற. அமைதியாவான்னு சொன்னா கேட்க மாட்டான். என்ன ஊருக்கு நான் சொல்ற, இந்த மாதிரி காட்டுக்குள்ள கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுட்டு போறேன், நீங்க எல்லாம் அப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி அந்த கேள்வி, அந்த கீழ்ப்படிதல் வராது. அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் வருது. அல்லேலூயா. இதாவது ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா அமைதியா இருக்கும், ருமேனியா மாதிரி. நீங்க என்ன பாஷை சொல்ற, நான் என்ன பாஷை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்துல இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சிலர் கடந்து போக வேண்டிய அனுபவம் வரலாம். வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? தேவ ஞானத்தோட இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே அது ஞானத்தின் ஆரம்பம், அது பொக்கிஷம். உங்களுடைய காலங்கள் உறுதியா இருக்கும். கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா தீர்க்க ஆயுசோட இருப்பீங்க. சொல்லுங்க. சில இந்த கல்யாண நேரத்துல பாத்தீங்கன்னா, சில பாட்டி தாத்தால என்ன பண்ணுவாங்க, நல்லா அறியான்னு அந்த தாத்தா பாட்டி முன்னாட்கள்ல பயங்கரமா திட்டிருப்பாங்க. மனதார வாழ்த்துறது பாருங்க. அந்த காலங்களுடைய உறுதி, அந்த காலங்களுடைய உறுதியில நம்முடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பிரியம் உண்டாக நடக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்டெபிலிட்டி சொல்லக்கூடிய ஒரு காரியம். கடைசியா முடிச்சிடுறேன். அந்த சங்கீதம் 112 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். தாழ்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒரு மனுஷன் இருப்பானால். சங்கீதம் 112 1-3 வரைக்கும் உள்ள வார்த்தையை வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, முதல்ல சொல்லுங்க அவன் பாக்கியவான். பக்கத்துல கேளுங்க, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்னு சொல்லுங்க. அடுத்தல சொல்லுங்க, உங்க சந்ததி பலத்திருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. அட சொல்லுங்க வாய திறந்து. வம்சம் வேற ஒண்ணும் இல்ல, வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லுங்க. இருக்குன்னு சொல்லி கடன் கேட்க போக கூடாது. சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் ஆசியும் உங்க வீட்டிலே இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. உண்மையா ஆசீர்வதிக்கீங்களா, சும்மா ஆசீர்வதிக்கீங்களா? ஐயோ இந்த ஆசீர்வாதம் அங்க போயிட கூட இங்க வந்துடுன்னு சொல்றீங்களா? சில அந்த ஒரு கதை ஒரு இல்லக்கா, இந்த ஏதோ பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், ஏதோ இப்படி தான் கொடுப்பாங்களாமே. ஏதாவது காசை கேட்க போனீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அதாவது போனது திரும்ப நமக்கே வரணுமா? எனக்கு அது தெரியாது, வித்தியாசமா இருந்தது எனக்கு அது. ஆனா அவங்க என்ன பாருங்க, கொடுக்கறது கடன் திரும்ப தான் கொடுக்க போறான், கண்டிப்பா கொடுக்க தான் போறான். ஆனா அது போனா அவனுக்கு இருக்கக்கூடாது, நமக்கே வந்துடணுமா? இது என்னங்க நியாயம்? நம்ம ஆசீர்வாதம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் திரளான ஆசையையும் அந்தஸ்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தருவாராக. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 3:16 வாசிக்கும் போது இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. நீதிமொழிகள் 3:16 வாசிங்க. சொல்லுங்க, வலது கையை தூக்குங்க. வலது கை சொன்னேன், வலது கை தீர்க்காயுசு. சொல்லுங்க, வலது கையில என்ன இருக்கு? தீர்க்காயுசு. ரெண்டாவது இடது கையில, 2 கையை சொல்லுங்க பார்க்கலாம். இங்க தீர்க்காயுசு, இங்க செல்வமும் கனமும். கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. வசனம் சொன்னபடி நீங்க கீழ்ப்படிவீர்களானால், அதாவது நீதிமொழிகள் 22 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அல்லேலூயா. நான் சிரிப்பா நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தாலும் கவனமாய் அதை கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.